ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு மாங்காய் ஊறுகாய் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதை ப்ராப்பராக எப்படி செய்கிறதுன்றது தெரியாது. சில பேர் செய்வாங்க, ஆனால் சீக்கிரம் கெட்டு போயிடும், இல்லைனா நுர வந்துடும். நிறைய பேருக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு கரெக்டாக செய்ய தெரியாது. அது எப்படி நம்ம ப்ராப்பராக ஒரு வருஷத்துக்கு கெடாமல் வீட்லேயே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நான் இங்கே செஞ்சு காமிச்சிருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசன். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாங்காய் இருக்கும். மோஸ்ட்லி வாங்கி வச்சுருப்பாங்க. சில பேர் இப்போவே ஊறுகாய் போட்டு வச்சுருவாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி மாங்காய்னாலும் எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாங்காய் இதே சைஸ்லேயே எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸு. இது எவ்வளோ கிலோ வரும்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வரும். நான் 1/4 கிலோ அளவுக்கு ஒரு 4 மாங்காய் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 கிலோக்கு செய்கிறீங்கன்னா அப்படியே இதை 4 மடங்கு ஆக்கிக்கோங்க. நீங்கள் 1 கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா இது அப்படியே 4 மடங்கு ஆக்கிக்கோங்க. நான் செய்யக்கூடிய அளவு எல்லாத்தையுமே 4 மடங்காக நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா 1 கிலோ அளவுக்கு வரும். அதையே கணக்கு பண்ணி நீங்கள் எத்தனை கிலோ செய்கிறீங்களோ அத்தனை கிலோவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் நல்லா அலசிடணும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கோங்க. எல்லா மாங்காயையும் நல்லா க்ளீனாக ஒரு 2 தடவை துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்ச துணியிலே ஈரத்தில் துடைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாத துணியில் வச்சு இன்னொரு தடவை நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மாங்காய் சைஸ் ஒரு நார்மல் க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் நார்மல் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது அது சீக்கிரமே கரைஞ்சிரும். ஸோ இந்த மாங்காய் ஷேப்பு எதுவுமே தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் பெரிய பற்களாகவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு நீள நீளமாக வேணும்னா நீள நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் அளவு எடுக்கிறதுக்காக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கலாம். இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 கப்பு வரும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு எடுத்துக்கலாம். கடுகு ஒரு 5-6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ மாங்காய்க்கு 5 டீஸ்பூன் கடுகு கரெக்டாக வரும். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி உங்களுக்கு வெந்தயம் நிறையா சேர்த்தா பிடிக்காதுன்னா 2 டீஸ்பூனோட கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடுகை ஒரு பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதோடையே சேர்த்து வெந்தயமும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும், அதாவது வெடிக்க ஆரம்பிக்கும். லைட்டாக அப்படியே வெடிச்சு வரும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ரோஸ்ட் பண்ணாமல் கூட அப்படியே கூட ஆட் பண்ணலாம். பேனில் வைக்காமல் வறுக்காமல் அப்படியே கூட ஆட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வறுத்துட்டு பொடி பண்ணும்போது நல்லா க்ரஷ் ஆகும், நல்லா பொடியாகும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடுகும் வெந்தயமும் நல்லா செவந்து வந்துருச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு லைட்டாக. வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துருச்சு. நீங்கள் வெடிக்காமல் கூட நீங்கள் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வெடிக்கும் போதே எடுத்துகிட்டேன். நான் அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன் மிக்ஸி ஜாருக்குள்ளே. இப்போ மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைமையாக அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காயில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் அளவு தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நான் சால்ட் எத்தனை டீஸ்பூன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6-8 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நிறையா இருக்கிறது நல்லது தான், சீக்கிரம் கெட்டு போகாது. மினிமம் 6 டீஸ்பூனாவது 1/4 கிலோ மாங்காய்க்கு நீங்கள் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 6 போட்டுட்டேன். இப்போ மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளும் நான் உப்பு அளவுக்கே தான் போட்டிருக்கேன். 6 டீஸ்பூன் கணக்குக்கு கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் 6 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. மிளகாய் தூள் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அதிகமாக வேணும்னா அதிகமாகப்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகு வெந்தயம் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதுக்கு அளவே கரெக்டாக வரும். அதே அளவை அப்படியே நம்ம கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து நல்லெண்ணெயில் தான் வந்து ஊறுகாய் போடுவேன். ஸோ வந்து நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடலெண்ணெய் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெயில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் எத்தனை டேபிள் ஸ்பூன் இது ஊற்றுறேன்னா ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். அதுக்கு மேலே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் ஊறுகாய். ஆனால் வந்து மேலே நிறைய வந்து ஆயில் வந்து வேஸ்ட்டாக போயிடும். மேலே வந்து அப்படியே நின்றும், கீழே இருக்க மாங்காய்லாம் வந்து அப்படியே வந்து கரைஞ்சிரும். ஸோ வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக வரும் 1/4 கிலோ மாங்காய்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை மெதுவாக வந்து எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து குலுக்கி விட்டுக்கோங்க. தயவுசெய்து கைப்படாமல் ரெடி பண்ணுங்கள். கைப்பட்டுருச்சுன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ வந்து கைப்படாமல் மெதுவாக வச்சு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த அளவுக்கு இருக்குது மசாலா பிடிச்சி. இப்போ வந்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அதில் செட்டில் ஆகணும். நான் அடுத்த நாள் இதை எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க மாங்காய் ஊறுகாய் டப்பா வந்து காட்டுறேன். இது வந்து ரொம்ப பெரிய டப்பா. இதை வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ண முடியல, அதனால் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 5 கிலோவுக்கு செஞ்சு வச்ச மாங்காய் ஊறுகாய். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது நான் செஞ்சு முடிச்சு 1 மாதம் ஆச்சு. நல்லா ஊறிருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக, நல்லா கலர்ஃபுல்லாக, ரொம்பவே அழகாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்ச மாதிரியே தான் வந்து அதே ரேஷியோவில் தான் வந்து 5 கிலோவுக்கு நான் சேர்த்து செஞ்சுருக்கேன். அப்படியே வந்து இதே அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டு அப்படியே செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே எவ்வளோ எண்ணெய் வந்து மிதக்குதுன்னு. இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்ச பின்னாடியும் நம்மதுலேயும் வந்து மேலே எண்ணெய் வந்துடும். ஸோ வந்து ஆயில் நிறைய வேஸ்ட் ஆகிடும். நான் கம்மியாக ஊற்றுனதுக்கு இவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, அதே தெரியும். அதனால் ஓவர் ஆயில் வந்து ஊற்றிடாதீங்க, கரெக்டான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து எப்படியும் வந்து ரிலீஸ் ஆக தான் செய்யும். இந்த 5 கிலோ மாங்காய்க்கு நாங்கள் ஊற்றின எண்ணெய் அளவு பார்த்தீங்கன்னா 1 பாக்கெட் 1 லிட்டர் எண்ணெய் வந்து நாங்கள் ஊற்றிருக்கோம். இதயம் நல்லெண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, நார்மலாகவே நாங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுறது. அதனால் நான் அதையே சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று மார்னிங் இதை நான் செஞ்சு வச்சேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு வந்து மாங்காய் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுல, இதை வந்து இப்போ அந்த பவுல்லேருந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு கண்ணாடி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து கண்ணாடி பாட்டில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து மண் சட்டி இருந்துச்சுன்னா நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ஜாரை நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி வச்சுருங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது. நல்லா 2-3 தடவை வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. தொடச்ச பின்னாடி நல்லா வந்து காய வச்சுட்டு ஃபேன்லேயோ இல்லை வந்து சன்லைட்லேயோ நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி க்ளீனாக இருந்துச்சு, தண்ணி எதுவுமே இல்லை, மாய்ஸ்சர் எதுவுமே இல்லைன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாங்காய் ஊறுகாய் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பாட்டில்லே வந்து நான் வைக்க போகிறேன். இது வந்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பின்னாடி வெயில்லையோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ நீங்கள் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது வந்து கெட்டே போகாது. ஸோ வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வச்சா போதும். ஒவ்வொரு தடவை அதை போடும்போது டேப் பண்ணிவிட்டு போடுங்க. ஸ்பேஸ் வந்து நிறைய நம்மளுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ஸ்பேஸ் வந்து இருக்காது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வச்சு கையில் வந்து தட்டிக்கோங்க. ஸோ வந்து ஒவ்வொரு தடவை போடும்போது கையில் இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு போட்டிங்கன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எல்லா ஊறுகாயும் சேர்த்து அதில் மாற்றியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக 1 வருஷம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கெடவே கெடாது. நீங்கள் வந்து எண்ணெயில் தாளித்து இல்லைனா வந்து மாம்பழத்தை அவிச்சு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும். இது வந்து நீங்கள் அப்படியே வந்து ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு எதுவுமே வந்து கெடவே கெடாது. நம்ம கடுகு வெந்தயம் கூட எண்ணெயில் நம்ம வறுத்து ஆட் பண்ணலை. ஸோ வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நம்ம ட்ரையாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து சீக்கிரம் கெட்டு போகவே போகாது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 2-3 தடவை இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸாக இதே மாதிரி தான் வந்து மாங்காயை வந்து செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இதுவரை எங்களுக்கு கெட்டு போனதே கிடையாது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே மணமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.